அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்கள் இனிய வணக்கங்கள். சென்ற நிகழ்வில் நாம் முத்துத்தாண்டவருடைய ஆடிக்கொண்டார் பாடலை பாடி கொண்டாடினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் நம்முடைய இனிய பயணம் தொடர்கிறது. இங்கே வழங்க வந்திருப்பவர்கள் உங்களுடைய பேரன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கனார் அவர்கள், கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள். வணக்கம். அருமையான பாடலை கேட்டோம் சென்ற முறை. கொஞ்சம் இருங்க ரமணன், ஒரு கேள்வி கேட்கணும். இதுல இப்போ முத்துத்தாண்டவர் அந்த அருணாச்சல கவி, கோபாலகிருஷ்ண பாரதி இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தாருன்னு சொன்னார். உள்ள ஒரு வழக்கம் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. முத்துன்னு எப்ப வந்ததோ அவங்க ரொம்ப மூத்தவர்கள்னு அர்த்தம். எங்க முத்தண்ணா கேள்விப்படுக்கீங்களா? ஆமா. என்ன அர்த்தம்? மூத்தவர் அர்த்தம். நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் மூத்த தாண்டவர் தான் அவரு. அவருக்கு தாண்டவர் தான் பேரு, இயற்பெயர் தாண்டவர் தான். அவருக்கு அப்புறம் தான் இந்த எல்லாரும் சகல பேரும் தமிழ்நாட்டுல கீர்த்தன வடிவத்தை முதல்ல புகுத்தினவர் இல்ல, உருவாக்கினவர் நம்ம முத்துத்தாண்டவர் தான். அதுக்கு முன்னாலே எல்லாம் சங்கீர்த்தனமா இருந்தது. அதாவது ஒரு சின்ன ஒரு 2 சொல் தொடக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் சமஷ்டி சரணங்களாக சின்ன சின்ன கண்ணிகளாக இருக்கும். மீரா பஜன் மாதிரி, சூர்தாஸ் பஜன் மாதிரி அப்படிதான் இருந்தது. இவர் கீர்த்தனையாக மாத்தினவர். அதாவது ஒரு அனுபல்லவி, பல்லவி, அனுபல்லவி, சரணம். அது சரணத்துல ஒரு 3 4 அவங்கள கற்பனை எவ்வளவு விரிவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமா, அப்படி பண்ணவர். முதல்ல இவர் தான் பண்ணினாரா? இவர் தான் பண்ணவர். ஜதிகளை முதல்ல இவர் நட்டுவனாராச்சா அற்புதமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அது அநேகமா பல பாடல்கள்ல இந்த ஜதிகளை பார்க்கலாம். அவருடைய பாடல்கள் பல நடன மேடைகளில் இன்றைக்கு நம்ம காண்கிறோம். பதங்களை நிறைய கொடுத்தார். இந்த தெருவில் வரானோ அப்படின்னு ஒரு பாட்டுக்கு எடுக்கலாம். பாலசரஸ்வதி அம்மா ரொம்ப அற்புதமா நடனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் முத்துத்தாண்டவர் தான் நிறைய பதங்கள் பாடினார். அவர் படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் இறை அருளாலே பாடினார். அவர் பாம்பு கடியை சேர்த்து வச்சிருக்கிறார். அவருக்காக கொள்ளணும் வழி விட்டு காசு கிடைச்சிருக்காரு. நீங்க சித்தர் வகையில சேர்த்துக்கலாம். பக்தர் தான். பக்தர்ல ரொம்ப பெரியவர். பக்தருக்கு வாய்க்கின்ற சித்தி. கடைசியில மாணிக்க வாசகர் மாதிரி தொடுமுனை கரக சபையில காணப்பட்டார். ஜோதியோட ஜோதியா கலந்துபட்டார். அப்ப இந்த ராகங்கள் அவர் மெட்டு போட்டதுதான். பின்னால கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. காலக்கிரமத்துல மாதிரி மறந்து போன உடனே அது கொஞ்சம் ஏதோ கல்வியில வச்சிருந்ததை வச்சு கொஞ்சம் அழகு பண்ணியிருக்காங்க. அதாவது எழுத படிக்க கூட தெரியாதவர்ன்றாரு. ஆனா இறையருளால இப்படி வரும்போது ரொம்ப அற்புதமான சொல்லாட்சிகள். நமக்கும் கூட ஒரு ஆசை வருகிறது. அடா நமக்கு கூட இறைவனை பாடுவோமான. யாரார் ஆசைப்படார் அவருடைய பாட்டே அது. ஆரார் ஆசைப்படார் நின் பாதத்திற்கு அருள் பாராய் பதம் தாராய் துயர் தீராய் புலி ஊராய். அப்படியே நடனத்துக்கு ஏற்ப இருக்கு பாருங்க. கனகமேனியன் பன்னகசயனன் கஞ்சனுடன் பதஞ்சலி புலி போற்ற அனவரதமும் கனகசபையுள் ஆடி சிவம் தனை தேடிய பாதத்திற்கு சொல்ல எல்லாம் பாருங்க ஆசைப்படார். அவ்வளவு அழகான இந்த பாட்டு நாதநாமக்கிரியா ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா?
இதுதான் இந்த பாட்டும் நடனமும் சேர்ந்தா அது வந்து நம்முடைய மனநோய்க்கே மருந்தாக, வினை நோய்க்கே மருந்தாக அமைகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்படியே அவருடைய பாட்டும் இருக்கு. அருமருந்து சிவனைத்தான் எல்லாத்துக்கும் அருமருந்துங்கிறார். அருமருந்து ஒரு தனி மருந்து, இது அம்பலத்தே கண்டேன் திருமருந்து உடன்பாடும் மருந்து தில்லை அம்பலத்தாடும் மருந்து. ஒரு மருந்து ஆடுகிறது இதுல. திருமருந்துடன் ஆடும் மருந்து இருக்கணும்னு என்னுடைய எண்ணம். பாடும் மருந்து சரியா? ஆமா, புரியுது. இடையில ஆடுங்கிறது பின்னாலே எல்லாம் பாடும் பாடும் இருக்கிற பொழுது அப்படி மாறி போயிருக்கு. திருமருந்து உடன் ஆடும் மருந்து, அம்மையும் சேர்ந்து ஆடுகிறாள், அம்மையும் சேர்ந்து ஆடுகிறாள்ங்கிறது தில்லை அம்பலத்தாடும் மருந்து இரு வினைகள் அறுக்கும் மருந்து ஏழை அடியாக்கு இறங்கும் மருந்து. அப்படி அருமையான இந்த பாடல். எத்தனை மருந்து, ஒரு பார்மசி மாதிரி கவனிக்கிறார். அருமையாக இது காம்போதி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை பாடியிருப்பவர் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று மதிப்பிற்குரிய சங்கீத வித்வான் நெய்வேலி திரு சந்தான கோபாலன் அவர்கள் பாடியிருக்கிறார். கேட்போமா? அது மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே கண்டேன், அது மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே கண்டேனே, அது மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே கண்டேனே, மருதுடன் பாடும் மருது திரு மருதுடன் பாடும் மருது திரு மருதுடன் பாடும் மருது திரு மருதுடன் பாடும் மருது இல்லையோ பலதாடும் மருது திரு மருதுடன் பாடும் மருது
மருந்திடு அம்பலத்தே கண்டேனே ஐயா, முத்துத்தாண்டவர் முன்னோடியாக இருந்தார். அருணாச்சல கவிராயர், மாரி முத்தா பிள்ளை, முத்துனாலே மூத்தவர் என்பதை ஐயா நமக்கு சுட்டி காட்டினார். அந்த வரிசையில பார்க்கும்போது நம்ம 18ஆம் நூற்றாண்டுல மாரிமுத்தா பிள்ளை வருகிறார். 1717 1787 வரை வாழ்ந்தவர் என்று. கர்நாடக இசையில மும்மூர்த்திகள் சொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன் இருந்த ஆதிமூர்த்திகளில் ஒருவராக மாரிமுத்தா பிள்ளை நம்ம அவர்களை நாங்கள் சீகாழி மூவர் என்று நாங்கள் முதலாக அவர்களை ஒரு தொகுப்புல கொண்டு வந்தோம். சீகாழி மூவருங்கிறது நம்ம அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர். காரணம் அந்த ஏரியாவில் இருந்தவர்கள். சீகாழியிலேயே வாழ்ந்தவர் முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர். இவர் பக்கத்தில் இருந்த தில்லைவனங்கள்ல இருந்து அருணாச்சல கவிராயரோட நெருங்கின பழக்கம் உடையவராக இருந்தார் மாரிமுத்தா பிள்ளை. நண்பர், சமகாலத்தவர். அதனால இந்த 3 பேரையும் ஒரே இடத்துல நம்ம கொண்டாட வேண்டும் என்று முதல்ல நான் அந்த யோஜனையை வைத்தேன். அருட்செல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அப்புறம் அதன் விளைவாக இப்ப சீகாழியில் அவருக்கு மணிமண்டபம் இந்த 3 பேருக்கும் எழுந்திருக்கிறது. அரசே உருவாக்கி இருக்கு. அருமையான தகவல். மக்கள் உங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். நானும் கொஞ்சம் பண்ணிருக்கேங்கிறதுல எனக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. ரொம்ப கொஞ்சமா சொல்றீங்க. ஒரு கால் சிவசிதம்பரம் என்று நீ சொன்னால் இருக்காது ஊழ்வினை. ஒரு முறை சிவன் சொன்னான்னா அதுக்கப்புறம் இந்த பவவினை என்பது இருக்காது. ஆனா அந்த ஒரு முறை சொல்லும் பொழுது உள்ளம் உயிர் எல்லாம் ஒன்றுபட்டு இல்லையா ஒருங்கிணைந்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டால் எதெல்லாம் தேவையில்லைங்கிறாரு. வேத மந்திரம் சொல்லி 1000 தண்டன் புவி மீதினில் வீழுவானேன். 2 பாதமும் சிவந்திட தலங்கள் தோறும் திரிந்து பல தெய்வம் தொழுவானேன். கொல்லன் ஊதும் துருத்தி போல பிராணாயாமத்தை சொல்றாங்க. கொல்லன் ஊதும் துருத்தி போல வாயுவை கும்பித்து உடல் யோகத்தில் எழுவானேன். 5 பூதங்களும் கலங்க அங்க பிரதட்சிணமாய் புரண்டு புரண்டு மதி மருண்டி எழுவானேன். சபை திரைக்குள்ளே மறைவாகி இருக்கும் ரகசியத்தின் திறம் தெரியாமல் வீணே இருந்து இன்னும் பிறப்பானேன். ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று நீ சொன்னால் இருக்காது ஊழ்வினை. அருமையான அந்த பாடல் ஆரபி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அது நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று நீ சொன்னால் இருக்காதோர் வினையே. ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று நீ சொன்னால் இருக்காதோர் வினையே. ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று நீ சொன்னால் கருக்கரகிது தெரியும் பொதுவில்
சீதம்பரம் என்று நீ சொன்னார் சூழ்வலி உடைய பஞ்சாகினி நின்று சொரூபம் கரிவானே சூழ்வலி உடைய பஞ்சாகினி நின்று சொரூபம் கரிவானே மனை வாழ்வை வெறுத்து கனி காயும் சருகும் தின்று மாதவம் புரிவானே மனை வாழ்வை வெறுத்து கனி காயும் சருகும் தின்று மாதவம் புரிவானே பல வேலிகள் செய்தந்த குண்டத்தினையை வீணிலே சொரிவானே காதும் கேள்வியும் ஐயா மாரிமுத்தா பிள்ளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விவரமா. அது வேற இப்ப பரங்கிப்பேட்டைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஊரு பரங்கிப்பேட்டை பக்கத்துல பரங்கிப்பேட்டை. சரி, அந்த பரங்கிப்பேட்டை தான் பழைய தில்லைவடகன். அந்த கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி போனா தில்லைவடகன் ஊர் வந்துடும். அங்கதான் இருந்தார் வேற. பின்னால நடராஜா பேர்ல ரொம்ப இதுல ஒரு என்ன சிறப்புன்னு கேட்டா, அருணாச்சல கவிராயர் போலவே மாரிமுத்தா பிள்ளையும் சிறந்த தமிழ் வித்வான், முறையாக தமிழ் கற்றவர்கள். ரெண்டு பேரும் பிரபந்தங்களை உருவாக்கினவர்கள். சரி, அவர் அனுமார் பிள்ளை தமிழ், சீகாழி பள்ளு, கலம்பகம் அதெல்லாம் பாண்டவர் அருணாச்சல கவி. இவர் சிதம்பரேஸ்வரர் விரலி விடுத்தூது, பல பதிகங்கள், புலியூர் வெண்பா முதலான நூல்கள் எல்லாம் படைத்தவர். வருணாபுரி குறவஞ்சி அதெல்லாம் படைத்தவர் நம்ம மாரிமுத்தா பிள்ளை. அதனால பிரபந்தங்களை உருவாக்கின முறையான தமிழ் கற்ற தமிழ் புலவர் இவர். தேவார வழியில இவர்கள் இசை கற்றார்கள். இவர் இயற்றியது கீர்த்தனையா இருந்ததா? நிறைய கீர்த்தனை பண்ணார். கிடைக்கிறது என்னமா 25 கீர்த்தனைகள் இப்ப புதிதாக கிடைத்திருக்கிறது. அதுல வெளியே கொண்டு வருகிற முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். 19 கீர்த்தனை. 81 வயதிலும் இவருடைய இசைப்பணி, தமிழ் பணி தொடர்ந்து வருகிறது. இதை இளைஞர்கள் கவனிக்க வேண்டுகிறேன். அருமையான தகவல்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார் பெரியவர். அதற்கு உகந்த இசை வடிவை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சுந்தரையா அவர்கள். மீண்டும் சந்திப்போம். தமிழ் பருகுவோம். வணக்கம்.